and Satish Kumar sir. Welcome sir. வேலூர் மாவட்டம், நீங்க இந்த பக்கம் வேலூர் மாவட்டத்தில் மேற்கு பக்கத்தில் இருக்கீங்க. எங்க ஊர் தான் பழைய வேலூர் மாவட்டத்தோட கிழக்கு பக்கத்தில் ஒரு தக்கோலம் என்ற கிராமத்திலிருந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கலா ஒரு விவசாய குடும்பம். எல்லாரும் வீட்லையும் போலவே எங்க வீட்லயும் நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு சென்னை அனுப்பி வச்சாங்க. சரி, சென்னையிலையும் படிச்சு முடிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்குன்னு பார்த்தேன். 2000 காலகட்டத்தில் பெருசா வேலை எதுவும் கிடையாது. அப்பெல்லாம் அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வடிவேலு ஒரு படத்துல அப்ரண்டிஸ்ல ஒழுங்கா வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு காமெடியா வச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் படத்துல. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த 2000 காலகட்டத்துல இருந்து அப்ரண்டிஸ்ன்றது. சரி, என்னதான் பண்றது, ஏதாவது சாதிக்கணுமே ஜெயிக்கணுமேன்ட்டு வெளிநாடு போகலான்னு சொன்னாங்க. அதில் போய் மலேசியாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்க வருமானம் அதிகமா இருந்தது. ஆனா போன பிறகு தான் தெரியுது, நம்ம ஊர் காசு 13 ரூபாய் 50 காசு கொடுத்தாதான் அந்த நாட்டுல ஒரு ரிங்கெட் கிடைக்குது. அப்ப அந்த ஊர்ல 2 ரூபாய் டீனா நம்ம ஊருக்கு எவ்வளவு அது 26 ரூபாய் ஆயிடுது. அப்ப சம்பாதிச்சாலும் என்ன இருக்குது, செலவு சரியா போயிடுது. சரி, என்ன பண்றது, வந்தாச்சு. அந்த வந்த கண்ணியாவது அடைக்கணும்ட்டு வந்த கண்ணை அடிச்சுட்டு கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்துட்டு உடனே எனக்கு ஒரு 3 வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று, 4 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை விவசாயம் பண்ணலாம் அப்பா கூட சேர்ந்து அப்படின்ட்டு. அப்படின்னா மறுபடியும் அதை படிச்ச சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எடுத்துட்டு சென்னைக்கு போயிட்டு வேலைக்கு போகலாம். இல்லைன்னா மலேசியாவில் அதே கம்பெனில கூப்பிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு கூட கூப்பிட்டு இருக்காங்க வேலைக்கு வாங்க செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 3 நாள் வாய்ப்புல யோசிச்சு பார்த்தேன், என்னடா இது மறுபடியும் போய் வேலை செய்யணுமா அப்படின்னு. அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர் மதுரையில் இருந்து இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வாய்ப்பு தர்றப்ப டே 1 எனக்கு எதுவும் பெருசா புரியல. ஏன்னா சின்ன வயசுல நம்ம மைண்ட்ல என்ன இருக்குது, நல்லா படிச்சுட்டு நல்லா வேலைக்கு போனோம் அப்படியே. நானும் உள்நாடு வெளிநாடு ஊரெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா அவர் சொன்னது ஒண்ணு மட்டும் எனக்கு புரிஞ்சது. அப்போ பொருள் வாங்குறது மூலமா ஒரு வருமானம், அந்த பொருளை விற்கிறது மூலமா ஒரு வருமானம். அது மட்டும் இல்லாம ஒரு டீம் உருவாக்கணும், அந்த டீம்ல இருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்கும்னு சொன்னாரு. அழகா புரிய வச்சாரு. தனிநபரா வேலை செஞ்சா என்ன கிடைக்கும், ஒரு குழுவா வேலை செஞ்சா உங்களுக்கு எவ்வளவு பெரிய லாபம் கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய நிறுவனம் எல்லாம் தனிநபரால வளர்ந்தது கிடையாது, ஒரு டீம் ஒர்க். அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபர்களோட உழைப்புல இருந்துதான் அவங்களுக்கு பெரிய வருமானம் கிடைக்கிறது புரிய வச்சாரு. அப்போ எனக்கு டவுட், என்னால இது முடியுமா, எங்க ஊர்ல போயிட்டு வியாபாரத்தை பண்ண முடியுமான்னு டவுட் இருந்தது. ஆனா ஒரே நம்பிக்கை இருந்தது, மறுபடியும் என் ஃப்ரெண்ட் பண்றாரு, அதனால என்னால கண்டிப்பா செய்ய முடியும். அப்ப அந்த ஒரு நம்பிக்கை பின்பற்றி டிஸ்ட்ரிபியூட்டரா ஆரம்பிச்சேன். 4 பேருக்கு புரிய வச்சேன். அதுல 2 பேர் ஏத்துட்டாங்க, 2 பேர் என்ன திட்டினாங்க, கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா, வெளிநாடு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறியே, இது மாதிரி பொருள் குவிவு விற்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதை பத்தி எதுவும் கவலைப்படல. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் டிவிலையும் பேப்பர்லயும் அதே வேலை தான் செய்யறாங்க. அந்த வேலை நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு பெரிய வேலை செஞ்சேன். இந்த 10 வருஷத்துல உங்க முன்ன நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க் அச்சீவ் பண்ணிருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தேன், விவசாயம் பண்ணலாம் இவனா வேலைக்கு போலாம் நான் முடிவு பண்ணியிருந்தா, இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நபர்களை ஃபாரின் டூர் அச்சீவ் பண்ண வச்சு நூற்றுக்கணக்கான நபர்களை லட்சாதிபதியாக்கி நான் முன்ன கடி சொன்ன நினைக்கிறேன். எப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு. அவர் சொன்ன மாதிரி அந்த டீம் ஒர்க் இன்னைக்கு உருவாயிடுச்சு. இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நபர்கள் 500 1000 மாத்த போறேன். அந்த ஆயிரக்கணக்கான நபர்களையும் லட்சாதிபதி ஆக்கி நானும் மேன்மேலும் வளர போறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா செய்யலாமா? இது திருப்பத்தூர்ல வெளியே வேற எதனா பிசினஸ் பண்ணா ஓபனா மாதிரி சொல்ல முடியுமா, நான் இப்படிதான் பண்ணா, நான் இப்படிதான் ஜெயிச்சேன், நீங்களும் அதை பின்பற்றி ஜெயிக்கலாம்னு சொல்ல முடியுமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க முடியும். ஏன்னா இந்த பிசினஸோட பேரு ரெஃபரல் மார்க்கெட்டிங், பரிந்துரை வர்த்தகம். நீங்க தேவையான பொருளை வாங்கணும், பயன்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு பரிந்துரை பண்ணணும். இதை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. இங்க பெருசா தொடர்ந்து செய்யுங்க. உங்க யார் கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்கள நம்புங்க. அவங்களுக்கு 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அதை பின்பற்றுங்க.
நீங்களும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரமாக மாறலாம். அதுக்கு இந்த கிரேட் எம்ஐ டெக்ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்திருக்குது, பல்வேறு வருமானத்தையும் கொடுத்திருக்குது. அனைத்தும் பண்பற்றி அனைவரும் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரமாக மாறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.